இஸ்மாயில் ஹனியா அவர்களை விசேட அழைப்பின் பேரில் துருக்கிக்கு வரவழைக்கிறார் அர்துகான். நேட்டோ என்கிற கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகமான இராணுவ பலத்தை கொண்ட ஒரு நாடு துருக்கி. அவங்க தான் உஸ்மானிய கிலாபத்தினுடைய கடைசி பங்கை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்பதும் நமக்கு தெரியும். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் கூகுளுக்கு வெளியிலே நடத்தப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வர இருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 9 நாடுகள் வாக்களிக்க வேண்டும். 15 நாடுகள்ல 9 நாடுகள் வாக்களிக்க வேண்டும். பிளஸ் எந்த ஒரு நிரந்தர உறுப்பினராக இருக்கிற நாடும் வீட்டோ செய்யக்கூடாது. இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானின் தேசிய ராணுவ தினம் கொண்டாடப்பட்டது, அதிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். கை வச்சு காட்டினானா இல்லையா? காசா அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிருவோம். முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும், கை வச்சு காட்டினானா இல்லையா, எனக்கு முடியும் என்று சொல்லி கெத்த காட்டியிருக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, இவ்வளவு காலமா நான் ஒரு பெரிய ஜாம்பவான்னு கெத்து காட்டியிருந்தா அந்த கெத்தை நாங்க உடைச்சிட்டோம். இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை சந்தித்து தற்போது வெட்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். உண்மையும் அதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக 194 நாட்கள் காசா யுத்தத்தில் கடந்திருக்கிறது. இந்த யுத்தம் ஒரு மாபெரும் யுத்தத்தை நோக்கி நகர்கிறதோ என்கிற அச்சம் சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நாங்கள் இதை விடமாட்டோம் என்கிற ஒரு விடாப்பிடியாக வீம்புக்கு தற்போது சில நாடுகள் இதனோடு இழுத்து பிடித்துக் கொண்டிருக்கிற நிலையையும் நாம் பார்க்க முடிகிறது. 1967களுக்கு பின்னாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட பாரிய இன அழிப்பு காசா மீது பல லட்சக்கணக்கான அப்பாவிகளை மன்னரைகளுக்கு அனுப்பி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான அப்பாவிகள் ஷஹீதாக்கப்பட்டும் இன்னும் காசா மீளவில்லை என்பதுதான் யதார்த்தமான கண்ணுக்கு தெரிகிற வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டு கால போராட்டங்களை தாண்டி திடீரென நடைபெற்ற அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு உச்சம் தொட்டது பாலஸ்தீன விவகாரம். இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் தான் இன்றைக்கு உலக நாடுகளே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இஸ்ரேலை காப்பாற்றுவதா, காசாவுக்கு தீர்வு கொடுப்பதா என்கிற 2 கேள்விகள் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மேற்கு நாடுகளை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அவர்களுக்கு ஒரு அடியாள், அவர்களுக்கு ஒரு பாதாள உலகத்தை சேர்ந்த ஒரு கோஷ்டிகளின் தலைவர் தான் இஸ்ரேலுடைய பிரதமர். இஸ்ரேலை அவர்கள் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அரபிகளை அடக்க வேண்டும் என்றால், அரபிகளை சொகுசுக்கு பழக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அவர்களுக்கு அவசியம். பாலஸ்தீனம் என்கிற ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையும் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எனவேதான் பாலஸ்தீனத்தை வைத்துக்கொண்டு இஸ்ரேலை காட்டி மிரட்டியே இத்தனை ஆண்டு காலத்தை அவர்கள் கழித்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அல்லாஹ்வினுடைய பேருதவியால் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்ட எழுச்சி சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதநேயமிக்க மக்களையும் ஒரு கோட்டில் இணைத்திருக்கிறது. காசாவுக்கு நீங்கள் தீர்வை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வரியில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலங்களில் நடக்க இருக்கிற பல நாடுகளுடைய தேர்தல்கள் காசாவை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட போகிறது. குறிப்பாக மேற்கு நாடுகள், சவுத் ஏசிய நாடுகளுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்க போவதில்லை என்பது யதார்த்தம். ஆனால் மேற்கு நாடுகளுக்கு அதுதான் முக்கிய பிரச்சனை. குறிப்பாக அமெரிக்க தேர்தலில் அது பாரிய பின்விளைவுகளையும் பாரிய எதிர்ப்புகளையும் பாரிய எதிர்பார்ப்புகளையும் உண்டாக்க போகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏன் இவ்வளவு அநியாயம் செய்தும் இஸ்ரேலை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்றால் 2 காரணம். ஒன்று, அரபியர்களை மடையனாக்குவதற்கு, அரபியர்களை மாடாக்குவதற்கு, அரபிகளுடைய தலையில் செருப்புகளால் மிரிப்பதற்கு அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை தேவை. காசாவுக்கு நடப்பது உங்களுக்கும் நடக்கும், ஈராக்குக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும், ஆப்கானுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும் என்பதை அவர்கள் எப்போதும் நினைவூட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் தருவதை எடுத்துக்கொண்டு, நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு, எலும்பினால் பசி, சாப்பிட்டால் தூக்கம் என்கிற நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அரபிய ஆட்சியாளர்களுக்கான அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளின் உத்தரவாக இருக்கிறது. இதே நேரத்தில்
அவர்கள் இவ்வளவு ஆட்டம் போடுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அனைத்து மேற்குலக நாடுகளுடைய அரச இயந்திரங்களுக்கு உள்ளாகவும் யூதர்கள், குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் மலிந்து கிடக்கிறார்கள். அதற்கு ஒரு துல்லியமான ஆதாரத்தை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். இந்த காசா போரில் என்ன ஒரு அநியாயம் நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். எதிர்வருகிற அதாவது அடுத்த வாரம் அளவில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கத்தாரினுடைய தலைநகர் தோஹாவில் இருந்து கிளம்பி டர்க்கியை சென்றடைய இருக்கிறார். துருக்கிக்கு சென்று துருக்கியினுடைய ஜனாதிபதி அர்துகான் அவர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக அர்துகானுடைய அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கே செல்கிறார் என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெளிப்படையாக அர்துகான் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். குறிப்பாக அதாவது டர்க்கியினுடைய நடவடிக்கைகளில் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த நிமிடம் வரை அவர்கள் வியாபார தொடர்புகளை இஸ்ரேலோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் அர்துகான் வெளிப்படையாகவே ஹமாஸை ஆதரிக்கக்கூடிய ஒருவர், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருவர். இந்த அக்டோபர் 7க்கு பிறகு அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேல் ஆரம்பித்த மனித இன படுகொலையின் போது அதற்கு எதிராக நடத்தப்பட்ட பல ஆர்ப்பாட்டங்களில் தான் ஜனாதிபதி என்கிற இடத்தில் இருந்து கொண்டே கலந்து கொண்டு காசாவை ஆதரித்தவர் அர்துகான். அதிலும் குறிப்பாக கடந்த சில மாதங்களாக அர்துகான் எடுத்த அதிரடி முடிவுதான் மொசாதை சேர்ந்த 50க்கு மேற்பட்டவர்கள் துருக்கியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்களை விசேட அழைப்பின் பேரில் துருக்கிக்கு வரவழைக்கிறார் அர்துகான். குறிப்பாக இஸ்மாயில் ஹனியாவினுடைய 6 பிள்ளைகள், 3 பேரப்பிள்ளைகள், 3 பிள்ளைகள் என்று 6 பேர் ஒரே நேரத்தில் இஸ்ரேலுடைய அட்டாக்கில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கான ஹமாஸுக்கான ஆதரவும் இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் பெருகி வருகிறது. அந்த நிலையில் தான் தற்போது துருக்கி அவர்களை வரவழைத்து பேச இருக்கிறது. இது இந்த காசா பிரச்சனைக்குள்ள ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், துருக்கி போன்ற நேட்டோவினுடைய மிக முக்கியமான நாடு, அதைத்தான் நீங்க கவனிக்கணும். நேட்டோ என்கிற கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகமான இராணுவ பலத்தை கொண்ட ஒரு நாடு துருக்கி. அவங்க தான் உஸ்மானிய கிலாபத்தினுடைய கடைசி பங்கை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்பதும் நமக்கு தெரியும். எனவே அவர்கள் அப்படியான ஒரு இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதில் எப்போதும் குறியாக இருக்கிறார்கள். அதனால் இராணுவ பலத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஈரானை போன்று அதிகமான அதாவது ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு எதிர்வருகிற வாரங்களில் நடைபெற இருக்கிறது. தோஹாவிலிருந்து நேரடியாக பயணிக்கிறார் இஸ்மாயில் ஹனியா. இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே ஹமாஸினுடைய அதாவது ஆதரவை பெருக்கிக் கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், பல விவகாரங்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஐநா சபை இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலே காசா மீதான இஸ்ரேலுடைய யுத்தம் என்பது பெண்களுக்கு எதிரான போர். அது சாதாரணமாக ஒரு ஓர் அல்ல, அது பெண்களுக்கு எதிரான ஓர் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக காசாவில் இதுவரைக்கும் 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஐநா. அதாவது ஐநாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கிடைக்கிற தரவை வைத்துத்தான் அவர்கள் தகவல் சொல்லுவார்கள். பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல்களை வைத்து அவர்கள் தரவுகளை வெளியிட மாட்டார்கள். எனவே அவர்களுடைய தரவுகள் பிரகாரம் 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 6,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதின் காரணமாக 19,000 சிறுவர்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு மிக கவலையான செய்தியையும் இன்றைக்கு ஐநா வெளியிட்டிருக்கிறது. 6,000 பேர், 10,000 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 6,000 பேர் தாய்மார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாயில்லா பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள். அப்படி 19,000 குழந்தைகள் காசாவிலே இருக்கிறார்கள் என்கிற செய்திதான் நெஞ்சை பிழிகிற ஒரு தகவலாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இதே நேரத்தில் ஐநாவினுடைய பெண்கள் அமைப்பும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் தான் மத்திய காசா, சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய அல்-அக்ஸா மருத்துவமனை மீதான இஸ்ரேலுடைய பயங்கரவாத தாக்குதல்கள் காரணமாக அங்கிருந்த குழந்தை மகப்பேறு மருத்துவ பிரிவு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அங்கே சடலங்களுக்கு மத்தியிலே உயிருக்கு போராடுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாசாக்களுக்கு அருகிலே நோயுற்றவர்கள் மருந்தில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கற்பனை பண்ணி பாருங்க, எப்படியான ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. தான் உயிருக்கு போராடுகிற அதே நேரம் தனக்கு வலதிலும் தனக்கு இடதிலும் தனக்கு மேற்கிலும் தனக்கு கிழக்கிலும் ஜனாசாக்கள் இருக்கிறது. ஜனாசாக்களுக்கு நடுவிலே உயிருக்கு குற்றுயிரும் கொலை உயிருமாக பல மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்துகள் இல்லை என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த செய்தியை பாலஸ்தீனத்தினுடைய ஆளும் ஹமாஸினுடைய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதே நேரம் மகாசி முகாம் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய இராணுவத்தை பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான செய்திகளில் ஒன்று இதுதான். குறிப்பாக இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் கூகுளுக்கு வெளியிலே நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேனரை பாருங்க, நோ டெக் ஃபார் இஸ்ரேலி என்று சொல்லித்தான் அவர்கள் போர்டை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போர்டில் நீங்க என்ன கவனிக்கணும்னா, நோ டெக் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய சி கூகுள் வடிவத்திலே இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ஏ இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஏன் இந்த சி ஏ அமேசான் கூகுள் வடிவத்திலே குறிப்பிடப்படுகிறது? ஏன் கூகுளுக்கு வெளியிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது என்றால், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் தான் இவ்வளவு அநியாயத்தையும் செய்யுதுன்னு சொல்லி. இஸ்ரேல் மட்டும் செய்யலைங்க, அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக நாளை மறுமையிலே இதற்கு நீதி கிடைக்கும். உலகத்தில் கிடைக்குது இல்லை, உலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு இருக்கிற மாபெரும் போராட்டமே சட்ட ரீதியிலான போராட்டம் தான். இந்த அநியாயத்திற்கான தீர்வு எடுக்கிற போராட்டம் தான் பாலஸ்தீனர்களுக்கு சட்ட ரீதியாக இருக்க போகிறது. பாலஸ்தீனத்தில் அநியாயம் நடக்கும் போதே வந்து நிற்கிற சவுத் ஆப்பிரிக்கா இந்த அநியாயங்கள் முடிவுற்றதற்கு பிறகு வரமாட்டாது என்று யாரும் எண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு நேரம் வரும், உலகமே தனித்து இஸ்ரேலை விடுகிற ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்தில் அந்த நீதி கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக மறுமையில் நீதி கிடைக்கும். ஏன் தெரியுமா? பாலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களை இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி கொண்டிருந்தாலும், இதற்கு பின்னணியாக அமெரிக்கா இருக்கிறது என்பது அத்தனை பேருக்கு தெரிந்திருந்தாலும், அதை தாண்டிய ஒரு அழிவு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் முழுமையாக நடத்தப்படுவது பிக் டெக் என்கிற ஒரு ஐடி கூட்டு கம்பெனிக்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இந்த கூட்டு கம்பெனியை பொறுத்தவரையில் இதிலே அமேசான் இருக்கிறது, கூகுள் இருக்கிறது, மெட்டா இருக்கிறது, இப்படி பல சர்வதேச மிகப்பெரிய நிறுவனங்கள் இதிலே கூட்டாக இணைந்திருக்கிறார்கள். ஈவன் அதாவது மைக்ரோசாஃப்ட் கூட இதற்குள் இன்க்ளூட் ஆகி இருக்கிறாங்க. இதுதான் பிக் டெக் என்கிற இந்த கம்பெனி. இவர்கள் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக தான் முழுமையாக காசாவில் இனப்படுகொலைகள் நடத்தப்படுகிறது. அதற்கு எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவங்க நடத்துறாங்க. நீங்க பிக் டெக்கினுடைய இந்த செயல்பாட்டை நிறுத்துங்கள். ஏன்னா குண்டு போடும் போது கூட நீங்க வந்து துல்லியமாக பார்த்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இடத்துக்கு தாக்கும் போது இந்த இடத்தை தான் தாக்குறோம்னு சொல்லி பார்த்து தாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்யும் போது கண்டிப்பாக பல மிஸ்டேக்ஸ் நடக்கிறது. அங்கே அதிகமானவர்கள் கொல்லப்படுவதற்கான காரணம் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள் தான். எனவே பிக் டெக் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இந்த இனப்படுகொலைக்கு மிக தெளிவான நெறிப்படுத்தலை அவர்கள் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காசாவில் பொதுமக்கள் இறப்பதற்கு பிக் டெக் தான் மிகப்பெரிய காரணம். அதை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் இன்றைக்கு அமெரிக்காவிலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வெறுமனே குண்டு போடுறான், அப்படி பண்றான், இப்படி பண்றாங்கிறது மட்டும்தான். அதை தாண்டி இத்தனை பேரும் இணைந்துதான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அவன் கேட்க மாட்டானா இவன் கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, ஒருத்தனும் கேட்க மாட்டான். அத்தனை பேரும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதாவது மேற்கை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் அத்தனை பேரும் தீண்டத்தகாதவர்கள். அவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள், அதைவிட கீழானவர்கள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் தான் இவ்வளவு அழிவை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவமும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதிர்ச்சியை ஊட்டுகிற சம்பவமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு வாக்கெடுப்பு
இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வர இருக்கிறது. அதாவது பாலஸ்தீன உறுப்புரிமை தொடர்பான வாக்கெடுப்பு தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்புக்கு விடப்பட இருக்கிறது. அந்த வாக்கெடுப்பிலே யார் யார் பங்கெடுக்கிறார்கள் என்பதற்கு முதலாக இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வரைபடத்தில் இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய நாடுகள் சுமார் 139 நாடுகள் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய நாடுகள். குறிப்பாக அதாவது இந்த நாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, இது முழுவதும் ஆப்பிரிக்க நாடுகள் முழுவதும் அதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் முழுவதும் இதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிற அதே நேரம் மற்ற பல நாடுகளும் இங்கு முழு நாடுகளுமே அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் இந்த இடத்தை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்தியாவும் இலங்கையும் மிக தெளிவாக பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதற்கு ஆதரவளிக்கக்கூடிய நாடுகளாக பார்க்கப்படுகிறது. நாம் வாழுகிற இலங்கையும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஒப்புக்கொண்ட நாடாக இருக்கிறது. அதே போன்று அதற்கு மேலாக இருக்கக்கூடிய இந்தியாவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகளாக இருக்கிறது. இந்தியாவை தாண்டி நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான் கூட இஸ்லாமிய நாடுங்கிறதுனால முஸ்லீம்கள் வாழ்கிற நாடுன்னு வச்சுக்கிறோமே, நேபாளம், பூட்டான் என்று பல நாடுகள் எடுத்தீங்கன்னா எல்லா நாடுகளுமாக உலகத்தில் 3/2 பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுவதற்கான வாக்கெடுப்பு ஐநா சபையிலே நடைபெற இருக்கிறது. ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பு. அல்லாஹ்வினுடைய உதவியினால் இது இந்த தீர்மானம் பாலஸ்தீன பொது சபையிலே, பாலஸ்தீன பாதுகாப்பு சபையிலே இந்த தீர்மானம் வெற்றி பெறுமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீன சுதந்திர தேசம் சாத்தியம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா ஆகிய 5 நாடுகள் இருக்கிறார்கள். இந்த 5 நாடுகளை தவிர்த்து மேலும் 10 நாடுகள் அதிலே உறுப்புரிமை பெறுகிறது. அது மாறி மாறி வரக்கூடிய உறுப்புரிமையாக இருக்கும். இந்த நேரத்தில் தற்போது அங்கே உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்ஜீரியா நமக்கெல்லாம் தெரியும், சீஸ் ஃபயர் கொண்டு வர வேண்டும், யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று ஐநாவிலே தீர்மானத்தை கொண்டு வந்தது, வெற்றியும் பெற்றது. அதே அல்ஜீரியா தான் தற்போது இந்த பரிந்துரையையும் கொண்டு வர இருக்கிறார்கள். அல்ஜீரியாவால் முன்வைக்கப்பட்ட வரைவு தீர்மானத்தில் 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபைக்கு பாலஸ்தீனம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த வாதத்தை முன்வைத்து அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். 193 நாடுகள் ஐநாவிலே இருக்கிறது. அதிலே 139 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் 52 நாடுகள் தான் அங்கீகரிக்க வேண்டும். அந்த நாடுகள் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்கலாட்டும் ஐநா பாதுகாப்பு சபை கூட்டத்திலே இது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்பதே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே நேரத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அரபு நாடுகள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 9 நாடுகள் வாக்களிக்க வேண்டும். 15 நாடுகள்ல 9 நாடுகள் வாக்களிக்க வேண்டும். பிளஸ் எந்த ஒரு நிரந்தர உறுப்பினராக இருக்கிற நாடும் வீட்டோ செய்யக்கூடாது. நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிற பிரான்ஸ், பிரித்தானியா, அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலுக்கு வெளிப்படையான ஆதரவான நாடுகளாக இருக்கிறார்கள். சீனா, ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் வெளிப்படையாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நாடுகளாக இருக்கிறார்கள். இதே நேரத்தில் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் கடந்த 3 தடவைகள் கொண்டு வரப்பட்ட சீஸ்ஃபயர் தீர்மானத்தின் போது ஒரு தீர்மானத்தில் அவர்கள் 2 தீர்மானத்தில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை. ஒரு தீர்மானத்தில் அவர்கள் வாக்களிக்காமல் மௌனித்து போனார்கள். 3 தீர்மானங்களிலும் அவர்கள் டிசிஷன் மேக் பண்ணவில்லை என்பது நமக்கு தெரியும். அதை தாண்டி பிரான்ஸை பொறுத்தவரையில் பிரான்ஸ் வீட்டோவை பயன்படுத்த வாய்ப்பு இல்லை என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலும் அவர்கள் வீட்டோவை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்துவார்கள் என்பது நிச்சயமாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய ஐநா சபைக்கான தூதுவர் வெளிப்படையாகவே ஜோ பைடன் சொன்னதாக என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த தீர்மானத்தை வைத்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதா இல்லையா என்பதை ஐநாவிலே தீர்மானிக்க கூடாது, ஐநாவுக்கு வெளியிலே தீர்மானிக்க
தீர்மானிக்க வேண்டும் என்கிறார்கள். ஐநாவுக்கு வெளியில போய் தீர்மானிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இங்க தான் தீர்மானிக்கணும். ஆனா இங்க தீர்மானிக்க முடியாது என்று ஏன் சொல்றாங்கன்னா, அவர்கள் வீட்டோவை பயன்படுத்துவார்கள் என்பதற்காக சொல்கிறார்கள். வீட்டோ பயன்படுத்தப்படாத பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் சுதந்திர பாலஸ்தீனம் பல வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டோ பயன்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான விவகாரமாக இருக்கிறது. வீட்டோ பயன்படுத்தப்படாவிட்டால் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு ஐநா அங்கீகாரம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரியான நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஐநா உறுப்புரிமையினுடைய சரித்திர தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள் என்கிறது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஏற்கனவே நீங்கள் வரலாற்று தவறிழைத்திருக்கிறீர்கள், பாலஸ்தீனத்திற்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள், அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். அரேபியாவினுடைய ஐநா உறுப்புரிமை நாடுகளுடைய குழுதான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஐநாவினுடைய யுஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இந்த தகவல்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வரலாற்று தவறை சரி செய்து மீண்டும் பாலஸ்தீனத்தை நீங்கள் அங்கீகரித்து பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கொடுத்து அதை சுதந்திர தேசமாக ஆக்கிவிட்டால் ஏற்கனவே செய்த பிழையாக பார்க்கப்படாது என்கிற அறிவுரையையும் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு சொல்லி இருக்கிறார்கள். கூட்டமைப்பு அறிவுரை சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்காக இறங்கி ஒர்க் பண்ணணும். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வரும்போது இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர், இலங்கையினுடைய அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, வெளிநாடுகளுக்கு போய் ஆதரவு திரட்டுவாங்க, பல நாடுகளோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி அப்படி பேசினா தான் சப்போர்ட் வரும், அதை அவங்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த தீர்மானம் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குது. சரியாக இருந்தால் இந்த அரபு நாடுகள், அல்ஜீரியா பெரும் முயற்சி செய்கிறார்கள். இந்த அரபு நாடுகள் என்ன பண்ணணும் என்று கேட்டால், தங்களுடைய நேச நாடுகள் ஈவன் அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதில் நீங்கள் வீட்டோ பண்ணாதீங்கன்னு சொல்லணும். ஆனால் சொல்லுவாங்களான்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியல என்கிற நிலையில் இந்த யுஎன்எஸ்சியில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இந்த பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாறுவதற்கு 199% வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மறவாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். புனிதமிக்க வெள்ளிக்கிழமை நாளிலே கண்டிப்பாக மறந்து விடாமல் ஜும்மா தொழுகையில் அத்தஹியாத்து இருப்பிலும் சுஜூதிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்க வேண்டும், மனங்களை மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையோடு இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இன்னும் பல செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, இன்றைக்கு டேவிட் கெமரூன், அதாவது யூகேயினுடைய பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமர், தற்போதைய வெளிவிவகார செயலராக இருக்கிறார். அவர் தற்போது இஸ்ரேலிலே இருக்கிறார். தன்னுடைய தாய்நாட்டை தேடி போயிருக்கிறார். அங்க தாய்நாடுன்னா அவங்களுக்கு அது தாய்நாடு மாதிரி தான். இவங்க செஞ்ச அந்த அநியாயம் தான் இன்றைக்கும் இஸ்ரேல் இவ்வளவு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பிரித்தானியாவினுடைய தூதுவராக தற்போது அங்கே சென்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். வார் கேபினட்டோடு பேசியிருந்தார். பேசிவிட்டு வெளியே வந்தவர் சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்ரேல் பெரும்பாலும் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கும் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இல்லை. எப்படி தொடுக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதிலே மாற்று கருத்தில்லை. அவங்க இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடி கொடுக்கலன்னா அவங்க கௌரவம் வந்து என்னத்துக்காகிறது? இப்பதான் கையில் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிர்வாணமாக சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நிர்வாணத்தை காப்பாற்றுறதுக்காக எதையும் செய்வாங்க. அதை வந்து அவர்கிட்ட உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஈரானுடைய அதிபர் பாதுகாப்பு படைகளுக்கு முன்னால் பேசிய முக்கியமான உரை வெளியாகி இருக்கிறது. அந்த உரையிலே அவர் பேசியிருக்கக்கூடிய பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஈரானின் தேசிய இராணுவ தினம் கொண்டாடப்பட்டது, அதிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். ஈரானுடைய தேசிய இராணுவ தினத்தை பொறுத்தவரையில் 1921ஆம் ஆண்டு கஜார் வம்சத்தை அகற்றி ஈரானிய இராணுவம் ஆட்சியை பிடித்து ஈரான் சுதந்திர தேசமாக ஆகுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கிய ஒரு முக்கியமான தினமாக இருக்கிறது. அந்த தினத்தை தான் ஈரான் தன்னுடைய தேசிய இராணுவ தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்றைய நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஈரான் தன்னுடைய இராணுவ பலத்தை வருடா வருடம் அணிவகுப்பை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இவர்களுடைய இராணுவ அணிவகுப்பு தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய, ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய, அதாவது ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமைனியினுடைய கல்லறைக்கு வெளியிலே தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இம்முறை
கல்லறைக்கு வெளியிலே நடத்தப்படாமல், அதாவது அவுட் ஆஃப் சிட்டிக்கு வெளியில கொண்டு போய் நடத்தி இருக்கிறாங்க பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக. ஏன்னா இஸ்ரேல் எப்போதும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தினால இப்படியான ஒரு முடிவை எடுத்து அவர்கள் வெளியிலே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நடத்தப்பட்ட குறித்த நிகழ்விலே அவர் மிக முக்கியமான ஒரு பேச்சை பேசி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நடத்தப்பட்ட நிகழ்வில் ஈரானுடைய அதிபருடைய பேச்சுக்கள் வெளியாகி இருந்தாலும் பெரும்பாலான ஊடகங்களில் அவர்களுடைய இராணுவ பலம், அவர்களுடைய இராணுவ அணிவகுப்பு எதுவும் காட்சிப்படுத்தப்படவில்லை. இதுவெல்லாம் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட அவர்களுடைய இராணுவ அணிவகுப்பினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர இது இன்றைக்கு நடைபெற்ற காட்சி அல்ல என்பதையும் புரிந்து கொள்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய அதிபர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுக்கள், அதிலே குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஈரானுடைய மண்ணை தாக்குவதற்கு இஸ்ரேல் சிறியதொரு முயற்சி எடுத்தாலும் அடுத்த கணம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறதை இன்றைக்கும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்படி வலியுறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் வெளிநாட்டு இராணுவம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்தில், அதாவது நமக்கெல்லாம் தெரியும், அரபு நாடுகளுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக எங்கெல்லாம் அரபு நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுடைய ஏர்பேஸ், இராணுவ தளங்கள், ஆர்மி பேஸுகள் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். அரபு நாட்டில் நீங்கள் எந்த அரபு நாட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. எல்லா அரபு நாடுகளையும், ஈவன் சவுதி, குவைத், பஹ்ரைன், எந்த அரபு நாட்டை எடுத்தாலும் எல்லா நாடுகளிலும் இந்த நாடுகளுடைய இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. அரபு நாடுகளுக்குள்ள, பிராந்திய நாடுகளுக்குள்ள எந்த காரணம் கொண்டும் வெளிநாட்டு இராணுவங்கள், வெளிநாடுகளுடைய படைகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இதே நேரத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள முடியும். எங்களை போல அவங்க பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எதுக்கு அடுத்த நாட்டினுடைய பிரச்சனை, அவங்களையே உள்ள எடுக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. கேட்டது மட்டுமல்லாம ஈரானுடைய இராணுவத்தின் வலிமையை நாங்கள் நிரூபித்து காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த மேலாதிக்கத்தை உடைத்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு. கெத்த நாங்க உடைச்சிருக்கிறோம்ங்கிறாரு. அதுதான் உண்மை. அவங்க தாக்கியது, ஈரானுடைய அட்டாக் வந்து இஸ்ரேலுக்குள்ள போய் எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கிச்சுங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறீங்க. முதல்ல என்ன கவனிக்கணும் தெரியுமா? என் மேல கை வைக்க முடியுமா என்று சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, கை வச்சு காட்டினானா இல்லையா? காசா, அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கிருவோம். முதல்ல நம்ம என்ன கவனிக்கணும்? கை வச்சு காட்டினானா இல்லையா? எனக்கு முடியும் என்று சொல்லி கெத்த காட்டியிருக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு, இவ்வளவு காலமா நான் ஒரு பெரிய ஜாம்பவான்னு கெத்து காட்டியிருந்தா அந்த கெத்தை நாங்க உடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவருடைய இராணுவத்திற்கு மத்தியிலே பேசிய உரையில் இப்ராஹிம் ரைசி பேசியிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் இயற்கையாகவே வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்க முழுமையான அட்டாக்கை பண்ணவே இல்லை, சாதாரணமான அட்டாக் தான் பண்ணினோம். 300 ட்ரோன் அனுப்பி வச்சோம். 300 ட்ரோன் அனுப்பினது சாதாரண அட்டாக்கு கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்தவரை சாதாரண லட்சம் ட்ரோனை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு 300 ட்ரோன் சின்ன விஷயம் தானே. அதனால் 300 ட்ரோனுங்கிறத தாண்டி ட்ரோன்களே 1000க்கு மேற்பட்ட வகை ட்ரோன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானிடத்தில். அதனால் ட்ரோன்களை நாங்கள் ஒரு 300 ட்ரோன் அனுப்பி வச்சோம், ஒரு 7 பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய வாதத்தை பொறுத்தவரையில் 90க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சொல்றாங்க. அது பொய். 90க்கு மேலெல்லாம் பேலிஸ்டிக் ஏவுகணை ஏவ முடியாத காரணம் இஸ்ரேலிடத்தில் 90 பேலிஸ்டிக் ஏவுகணை இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானிடத்தில் 100 பேலிஸ்டிக் ஏவுகணை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவங்க 7 மிசைல் தான் மிசைலாக ஏவி இருக்கிறார்கள். 300 ட்ரோன் அனுப்பிச்சு வச்சாங்க. 8 ஹவர் பயண தூரம் ஈரான்ல இருந்து 8 ஹவர் பறந்துகிட்டே இருந்தது. எதுக்கு? ப்ரிப்பேர் ஆகிக்க, ஏமாத்துறதுக்கு செஞ்சான். அதெல்லாம் முழுக்க ட்ரோன் வருது, அதை தடுப்போம் நிற்கிற போது தான் உடனே மிசைல் அட்டாக் பண்ணினாங்க. இது நாங்கள் வந்து இயற்கையாக வரையறுத்து செஞ்சது, கொஞ்சமாக அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் பேசுறது மட்டுமல்லாமல் ஈரானிய நலன்கள் மீது, ஈரான் மீது ஒரு சின்ன தாக்குதல் நடத்தினால் கூட இஸ்ரேலுக்கு உடனடியாக கடுமையான பதிலடியை நாங்கள் வழங்குவதற்கு பின்வாங்க மாட்டோம் என்கிறார் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி. அந்த செய்திகள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடனான உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியை சந்தித்து தற்போது வெட்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். உண்மையும் அதுதான்.
இஸ்ரேலோட நல்லா இருந்துக்கிறணும், இஸ்ரேலை பகைச்சிக்கிற கூடாது, இஸ்ரேல் பெரிய ஒரு ஜாம்பவான், இஸ்ரேல் எப்படி தெரியுமா என்று அவனுக்கு பயந்து 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 அவனோட போய் ஒட்டிக்க நினைச்சீங்களா? அத்தனை பேரும் வெக்கம் கட்டு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கம் இல்லையா? அவனுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் காட்டமான வார்த்தைகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பதாக இல்லாத வகையில் அமெரிக்கா இஸ்ரேலிய அரசாங்கங்களுக்கு எதிராக பொதுமக்கள் தற்போது கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. சர்வதேச மட்டத்திலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வரலாற்றில் இல்லாத பாரிய எதிர்ப்பு கிளம்பி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இதுவெல்லாம் ஹமாஸினுடைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளுக்கு, சுதந்திர போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்று சொல்லி தங்களுடைய வெற்றியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் பாலஸ்தீன மக்களின் வெற்றியாக அவர்களுக்கே அதை கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலோடு ஒப்பந்தம் செய்து அவன் நம்மளை அடிச்சிருவானோ என்று பயந்து அவனுக்கு கீழே போய் அவன் ஷூவை நக்கிக்கிட்டு இருக்காம தெளிவாக சக்தி வாய்ந்த முஸ்லீம் படையணிகளை நம்பிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாமிய நாடுகளுக்கு, அரபு நாடுகளுக்கு அவர் அறிக்கையாக இன்றைக்கு பேசி இருப்பதை பார்க்க முடியும். உங்க நாட்டில் ராணுவம் இருக்குதுல்ல, அந்த ராணுவத்தை நம்புங்கடா, நீங்க ஏண்டா இஸ்ரேலை போய் நம்பிக்கிட்டு அவன் ஷூவை நக்க போறீங்க என்று சொல்லி இன்றைக்கு செருப்பு கழட்டி அடிச்ச மாதிரி ஒரு பேச்சை வந்து அவர் பேசி இருக்கிறார். இந்த பேச்சுக்களை நீங்கள் அனைத்து ஊடகங்களிலும் பார்க்க முடியும். அவருடைய பேச்சு எழுத்து வடிவிலே அல் ஜசீராவினுடைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில், அரபில், எந்த மொழியில் வேண்டும் என்றாலும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஈரானுடைய இர்னா சைட்டிலும் நீங்கள் போய் பார்க்க முடியும். அவர்களுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகளிலும் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருளாதார தடைகளால் ஈரானை வீழ்த்த முடியுமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதாவது தமீர் ஹர்மூத் என்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஒருவர், இவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டா தோஹாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் கிராஜுவேட் ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன்றைக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில அல் ஜசீராவில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த பொருளாதார தடைகள் எல்லாம் காலம் கடந்த மந்திரங்கள், எல்லாம் காலம் கடந்து போச்சு. பொருளாதார தடையை ஈரானுக்கு விதிச்ச காலத்திலேயே ஒன்றும் செய்ய முடியாம போச்சு. கத்தாருக்கு விதிச்சாங்கல்ல, சவுதி அரேபியா கத்தாருக்கு ஒன்றும் அனுப்ப மாட்டோம்னு பொருளாதார தடை விதிச்சானே, விதிச்சதுக்கு பிறகுதான் அவன் டெவலப் ஆனான். விசேஷம், விதிச்சதுக்கு பிறகுதான் அவன் டெவலப் ஆனான். பொருளாதார தடையாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ரஷ்யா மீது அனைத்து நாடுகளும் பொருளாதார தடையை விதித்தது. ரஷ்யா 3 மாசத்துல கீழே விழுந்துருமுண்டாங்க. விழுந்துதான்னு கேட்கிறாரு. ரஷ்யா விழுந்துச்சா? உக்ரைன் மேல அட்டாக் பண்றதுனால 3 மாசத்துல ரஷ்யா காலிண்டாங்க, பொருளாதாரம் கீழே விழுந்துருமுண்டாங்க. அதுக்கு பிறகு தான் பொருளாதாரம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் விழலை, அப்படியெல்லாம் நடக்காது. குறிப்பாக ஈரானுக்கு பொருளாதார தடைகளால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. காரணம், ஈரானோடு அவர்களுடைய மிக முக்கியமான கூட்டாளிகளான சீனாவும் ரஷ்யாவும் இருக்கிறார்கள் என்கிறார் தாமீர். அவருடைய பேட்டியையும் நீங்க அல் ஜசீராவில் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் மிக முக்கியமான இன்னொரு காரியத்தையும் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்படம் உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும். ஹூதிகள், யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு கப்பலை ஹைஜாக் பண்ணியது. கேலக்ஸி லீடர் என்கிற கப்பல் ஹைஜாக் பண்ணப்பட்டு இன்னும் ஹூதிகள் வசம்தான் அந்த கப்பலும் அதில் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஹர்மூஸ் நீர்நிலைகள் அருகாமையில் இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை, போர்ச்சுகல் கொடியோடு போன இஸ்ரேலுடைய கப்பலை கடந்த 3 தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பதாகவே ஈரான் ஹைஜாக் பண்ணி இருந்தது. ஹொர்மூஸ் நீர்நிலையை ஈரான் மூடிட்டானாலே அத்தனையும் காலி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர் ஹொர்மூஸ் சம்பந்தமாக தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அதை இதில் லிங்க் பண்ணி விடுவோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே ஹொர்மூஸ் சம்பந்தப்பட்ட முழு விவரம் அதிலே பேசப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ஹொர்மூஸ் பலம் என்ன என்பது நமக்கு தெரியும். 2011 அமெரிக்காவுடைய கப்பலை அவங்க தூக்கினாங்க. இப்ப இஸ்ரேலுடைய கப்பலை தூக்கி இருக்கிறாங்க. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இந்த இடத்துல அவங்க இந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி இருக்கிறதுனால, குறிப்பாக ஹொர்மூஸ் நீர்நிலையில வச்சு இஸ்ரேலுடைய கப்பலை அவங்க ஹைஜாக் பண்ணினதுனால இஸ்ரேலுக்கான பிரச்சனை வர்றது மட்டுமல்ல, குவைத், கத்தார், சவுதி அரேபியா இப்படி பல அரபு நாடுகளுடைய வர்த்தகங்கள், அரபு நாடுகளுடைய கப்பல்கள் அதில் போகும்போது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் ஈரானுடைய இந்த வேலையால மற்ற அரபு நாடுகளுடைய கப்பல் பிசினஸ் பிரச்சனையாகும். எனவே அதற்கு என்ன செய்ய போகிறது ஈரான் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் அதற்கு ஈரான் மிக தெளிவான பதிலடியை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஈரானுடைய ஜமரான் கப்பல். இந்த கப்பல் வந்து ராணுவ கப்பல், ஈரானுடைய ஜமரான் ராணுவ கப்பல்.
கப்பல் மிசைல் டிஃபென்ஸ் கப்பலாக இது இருக்கிறது. மிசைல் ஏவப்படும் போது இதிலிருந்து டிஃபென்ஸ் அதாவது தடுக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஈரானுடைய ராணுவ தளபதி அதாவது கடற்படை ராணுவ தளபதி மிக துல்லியமான ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய மிக முக்கியமான கப்பலாக இருக்கிற ஜமரான் போர் கப்பல் தற்போது செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாடு அதாவது பெர்ஷியன் வளைகுடா வழியாக குவைத், கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள், நீங்க பிசினஸ் ஓமான் உள்ளிட்ட நாடுகள் நீங்க செங்கடல் வழியாக போகும்போது செங்கடல்ல உங்களுடைய கப்பல்களை தாக்குதல் நடத்த மாட்டார்கள் ஹூதிகள். அதற்கு அவங்க உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க. இதே நேரத்தில் நீங்க பெர்ஷியன் வளைகுடாவால் உங்க பிசினஸ் பண்ணணும்னா இஸ்ரேல் உங்களுக்கு அடிப்பான்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாங்க பாதுகாத்து தர்றோம் இருக்கிறாங்க. அதுக்கு தான் கப்பலை நிறுத்தி வச்சிருக்கிறோம். உங்க கப்பல் போகும்போது எங்களுடைய கப்பல் துணைக்கு வரும், எங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும் இருக்காங்க. எங்களுடைய கப்பல், எங்களுடைய ராணுவம் உங்களுடைய கப்பல்களை பெர்ஷியன் வளைகுடாவால் குறிப்பாக ஹொர்முஸ் பகுதிகளில் இருந்து செங்கடல் பார்டருக்கு கொண்டு வந்து தருவோம். அதுக்கு பிறகு உங்களை ஊதி தாக்க மாட்டான்ல, அதுக்கு பிறகு உங்க சொந்த உங்களுடைய நட்பு நாடுகள் தானே அமெரிக்கா, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. எங்களுக்கு அடிக்கிறதாக நினைச்சு இஸ்ரேல் உங்களை அடிக்க வந்தான்னா அதை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிற செய்தியையும் நீங்கள் பார்க்க முடியும். ஈரானுடைய கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி இன்றைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரானுடைய ஏவுகணை ட்ரோன் தயாரிப்புகள் அமெரிக்காவினுடைய தடையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறன என்கிற செய்திகள் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஈரான் மீது இந்த பொருளாதார தடையை விதிக்க நினைக்கிறது எதுக்காக கேட்டால் ஈரானுடைய ஏவுகணை தயாரிப்பையும் ஈரானுடைய ட்ரோன் தயாரிப்பையும் நிறுத்துவதற்காக. அதில் எந்த பிரச்சனையும் ஈரானுக்கு வரப்போவதில்லை என்கிற செய்தி இன்றைக்கு வந்திருக்கு. காரணம் என்னன்னா அவங்க தடுக்க நினைக்கிறது எதுக்குன்னா இன்றைக்கு உக்ரைன் போர்ல ரஷ்யா ஜெயிப்பதற்கான காரணமே ஈரானுடைய ஏவுகணைகளும் ஈரானுடைய ட்ரோன்களும். இன்றைக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வெற்றிக்கு காரணமும் ஈரானுடைய ட்ரோன்கள். எனவே ட்ரோன் தயாரிப்புக்கு எதிரான தடையத்தான் கொண்டு வர போறாங்க. அதை தடை விதிக்கிறதுனால இவனுக்கு என்ன வரப்போகுது? இவன் தான் ரஷ்யாவுக்கு தானே விற்கிறான், அமெரிக்காவுக்கு வித்துக்கிட்டு இருக்கிறான். அதனால நீ தடை விதிக்கிறதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை என்கிற விதமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள், பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ ராணுவமாக இருக்கிற ஹமாஸ் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு குறிப்பாக தெற்கு காசாவில் ஊடுருவி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஊடுருவி தாக்குதல் தெற்கு காசாவில் சதன் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகளுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் கான் யூனிஸ் பகுதிகளில் ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சென்ட்ரல் காசா மத்திய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய படைகளுக்கும் பாலஸ்தீன போராளிகளுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிற சண்டை இன்றும் தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதில் எத்தனை பேர் எவ்விதமான பாதிப்புகளுக்கு உண்டானார்கள் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் மொத்தமாக வெளிவரவில்லை. அது வெளிவரும்போது அந்த செய்திகளையும் நாம் பகிர இருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர வீரர்களை பொறுத்தவரையில் சென்ட்ரல் காசா பகுதிகளில் இருந்து வடக்கு அதே போல தெற்கு காசாவுக்குள்ள ஊடுருவி இஸ்ரேலிய படைகள் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. வடக்கு காசா நார்த் காசாவில் நடைபெற்ற சண்டையில் இஸ்ரேலிய படையை சேர்ந்த ஒருவர் கடுமையாக காயமடைந்திருக்கிறார் என்கிற செய்தியை இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அவருடைய பாடியை தூக்கிக்கிட்டு போகிற ஹெலிகாப்டருடைய காட்சிகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் வடக்கு காசா நார்த் காசாவில் நடந்த சண்டையில் அப்படி பாதிக்கப்பட்டவர் ஷல்டாக் பிரிவை சேர்ந்தவர். அவர்களுடைய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்களில் ஒன்று ஷல்டாக். அந்த ஷல்டாக் பிரிவை சேர்ந்தவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கடைசியாக இஸ்ரேலிய ராணுவம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் வான்வழியாக 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். விமானம் மூலமாக நார்த் காசா பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார். சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் பொதுமக்களை இலக்கு வைத்த தாக்குதல்களாக இருக்கிறது. அப்பாவி பொதுமக்களை இலக்கு வைத்து இவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார். அதே நேரம் லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நார்த்து இஸ்ரேலை நோக்கி வடக்கு இஸ்ரேலை நோக்கி பலவிதமான ஏவுகணை தாக்குதல்களையும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கிற அதே நேரம் யமன்ல இருந்து ஹவுத்திகள் ஏவிய 2 ஆளில்லா விமானங்களை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அமெரிக்க ராணுவமும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற அதே நேரம்
ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு முக்கிய கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. கமாண்டர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இடைவிடாமல் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிறது. சில வீடியோக்களை நமக்கு இதில் பகிர முடியாது. அந்த வீடியோக்களை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பதிப்பிலே தெளிவாக போய் பார்க்க முடியும். அவ்வளவு தாக்குதல்களை அவர்கள் எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக இன்றைய தினம் இஸ்ரேல் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்ரேல் இன்றைக்கு அபிஷியலாக வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ. அதாவது அலி கொமைனி, சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான், ஈரானுடைய ஆன்மீக தலைவர், அதி உச்ச தலைவர் என்று அறியப்படுகிற ஆயத்துல்லா அலி கொமைனி இன்றை பேசிய ஒரு வீடியோவினுடைய ஒரு கட்ட அவங்களுடைய ஒஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்கிறாங்க, எக்ஸ் பேஜில் வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டு அதில் என்ன அவர் என்ன சொல்றாருங்கிறத போட்டிருக்காங்க. த ரெஜிம் வில் டிஸ்ட்ராய் ஹைஃபா அண்ட் டெல் அவிவ். அதாவது ஈரான் ஹைஃபாவையும் டெல் அவிவையும் அழித்தே தீரும் என்று அவர் சொல்லுகிற ஒரு காட்சியை அவருடைய பாரசீக மொழியில் பேசுகிறாரு. அதை அவங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து காட்டுறாங்க. டெல் அவிவ் இஸ்ரேலுடைய தலைநகரம், ஹைஃபா என்பது இஸ்ரேலுடைய துறைமுக நகரம். அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்கிற இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தையும் அதே நேரத்தில் டெல் அவிவ் ஒரு நாட்டில் ஒரு தாக்குதல் நடத்தும் போது என்ன செய்வாங்கன்னா டெல் அவிவுக்கு அடிப்பாங்க, அதாவது தலைநகரத்துக்கு அடிப்பாங்க. ரெண்டாவது பிசினஸ் முக்கிய கேந்திர நிலையம் ஏதோ அதுக்கு அடிப்பாங்க. அந்த வகையில் பிசினஸுக்கு அவங்க முக்கியமான நகரமாக இருப்பது ஹைஃபா மீதும் அட்டாக் பண்ணுவோம் என்கிற அவருடைய வீடியோவை அவங்க போட்டு காட்டி இருக்கிறது மட்டுமல்லாம அதை தொடர்ந்து என்ன ஒரு சின்ன வீடியோ கட்டான். அதை தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இது அவர் எப்ப பேசினாருங்கிறத தாண்டி பாருங்க. ஈரான் 13/4 அதாவது 2024 கரெக்டாக ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய அட்டாக்கையும் அவங்க போட்டிருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது போய் தாக்கு நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்களே வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க செருப்பால் அடி வாங்கினது அவங்களே போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 14/4 இஸ்ரேல் மீது தாக்கு நடத்தப்படுகிற காட்சி இது எங்களுக்குள்ள வரவே இல்லை. 90% தாக்குதல்களை முறையடித்து விட்டோம். இந்த பிபிசி சத்தி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். பிபிசி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருந்து இந்த பரபரப்பு இருக்காங்கல்ல ஷூவை நக்கிக்கிட்டு. இந்த குரூப் எல்லாம் 90% தடுத்துட்டாங்களா. 90%, 300 ட்ரோன் அனுப்பப்பட்டா 30 ட்ரோன் தான் போய் விழுந்துச்சாப்ப. 7 மிசைல் அனுப்பப்பட்டா அதில் 90 என்ன 6 போய் விழல, ஒன்னே ஒன்று தான் விழுந்துன்னு சொல்ல போறியா? அவன் வெளியிட்டு இருக்கிற வீடியோவிலேயே எங்க மேல தாக்குதல் நடத்துவோம்னு அவர் சொல்றாரு. இங்க பாருங்க என்று சொல்லிட்டு சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் பேசினதுக்கு பிறகு ஈரான் நடத்திய தாக்குதலுடைய காட்சிகளை இஸ்ரேலே வெளியிட்டிருக்கான். இங்க எங்க நாட்டுக்குள்ள இவ்வளவு வந்து விழுந்துச்சு, இங்க பாத்தீங்களா வந்து விழுகிறத போட்டுட்டு இது எங்கன்னா லண்டனை காட்டுறான். அது இது லண்டன் சிட்டி. அதை என்ன காட்டுறான்னு கேட்டா கமிங் சூன் போட்டு உங்க நகரத்துக்கும் இதே மாதிரி விரைவில் அவங்க அடிப்பாங்க. எங்களுக்கு அடிச்சிட்டாங்க உங்களை அடிப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இது என்னன்னா அவங்களுக்கு பயம் காட்டுறாங்க. அதாவது எங்களை வந்து அடித்த மாதிரி உங்களையும் அடிக்கக்கூடும், அதனால் நம்ம ஈரானுக்கு அடித்து தான் ஆகணும், நீங்கள் எல்லாம் என்னோட சப்போர்ட்டுக்கு வரணும். வெக்கம் கெட்டதுங்க, இங்கே கூட சப்போர்ட் இல்லாட்டி அடிக்க மாட்டாங்க, நீங்கள்லாம் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களை தாக்கினால் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் என்கிறது ஈரான். எது எப்படி போனாலும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், சமாதானம் மிளிர வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்து விட்டாலே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டாலே, ஈவன் வெள்ளிக்கிழமை ஐநாவில் அந்த தீர்மானம் பாஸ் ஆகிட்டாலே ஹூதிகள் தாக்குவதை நிறுத்தி விடுவார்கள், ஹிஸ்புல்லாக்கள் நிறுத்துவதாக அறிவித்து விடுவார்கள். அத்தனை பேருமே நிறுத்திடுவாங்க. ஈவன் ஈரானே சைலண்ட் ஆகிடுவாங்க. எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால் மத்திய கிழக்கின் பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். எனவே அப்படியான ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அனைத்து நாடுகளும் அமைதியாக வேண்டும், நிம்மதியாக வேண்டும், வாழுகிற காலம் அமைதியாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அது இல்லாமல் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஆதரிக்கிற நிலையில் யாரும் இருக்கக்கூடாது. பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அதற்கு துணை போகிற அத்தனை பேருக்கும் எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் குனூத்து நாசிலாவை தொழுகைகளில் ஓதி அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக நம்மால் செய்ய முடியுமான காரியங்கள் ஒரு சிலது மட்டும்தான். அது என்னன்னா, நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியும், அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக நாம் குரல் கொடுக்க முடியும். வேறு எந்த காரியங்களையும் நாம் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இஸ்லாம் அதற்கு எந்த விதமான அனுமதியையும் நமக்கு தரவில்லை.
மார்க்க ரீதியாக நின்று கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் கடைபிடிக்கிற நிலையில் நின்று கொண்டு பாலஸ்தீன மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். யாரும் வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுவது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் தலைத்தோங்க வேண்டும், தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதிகளும் அழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் என்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியத்திற்கு பணம் வழங்க விரும்புகிறவர்கள் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வழங்க முடியும். குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்க நேற்று பேசிய ஒரு உரையையும் நீங்கள் பல பேர் கவனித்திருப்பீர்கள். அதில் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான், நாங்கள் யுத்தம் நின்றதற்கு பிறகு கூட காசா பகுதிகளில் ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்க விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த சேர்க்கக்கூடிய ஃபண்டுகள் UNRW வழியாக பாலஸ்தீன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சிலே தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்கான காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்குள்ளாக அது முடிக்கப்பட வேண்டும், திட்டமிடப்பட வேண்டும் என்கிற கருத்துப்பட அவர் பேசியிருக்கக்கூடிய உரையும் இருக்கிறது. நாளை தினம் கிடைத்தால் நம்முடைய சேனல்லையே அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அனைவருடைய எண்ணங்களையும் பொருந்து கொள்வானாக. பாலஸ்தீனம் சுதந்திரமடைய பிரார்த்திப்போமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.